வணக்கம் குழந்தைகளா. நாம் சென்ற வகுப்புகளில் இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த் இந்த எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள், படங்கள், இந்த எழுத்தை எழுதும் முறை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் இப், இம் இந்த இரண்டு எழுத்துக்களையே எப்படி எழுதணும், இந்த எழுத்துக்களை வரக்கூடிய சொற்கள், படங்கள் இதெல்லாம் நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த எழுத்தை எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இப்படி ஒரு கோடு, குத்துக்கோடு, இப்படி ஒரு சாய்வு கோடு, திரும்ப ஒரு குத்துக்கோடு போட்டு மேலே புள்ளி வைக்கணும். என்ன எழுத்து? இப். இப் பப்பாளி, இப் பப்பாளி. இப் தொப்பி, இப் தொப்பி. இப் சிவப்பு, இப் சிவப்பு. இப் அடுப்பு, இப் அடுப்பு. இப் சீப்பு, இப் சீப்பு. இப் உப்பு, இப் உப்பு. இப் கப்பல், இப் கப்பல். இப் 30, இப் 30. இப்போ மீண்டும் ஒரு முறை சொற்களை காணலாமா? இப் பப்பாளி, தொப்பி, சிவப்பு, அடுப்பு, சீப்பு, உப்பு, கப்பல், 30. இப்போ படங்களை நினைவு கூறலாமா? பப்பாளி, தொப்பி, சிவப்பு, அடுப்பு, சீப்பு, உப்பு, கப்பல், 30. அடுத்து நாம் இம் என்ற எழுத்தை எப்படி எழுதணும், சொற்கள், படங்கள் பார்க்கலாமா? இம் எப்படி எழுதணும்னு கவனிங்க. முதல்ல இப்படி ஒரு குத்துக்கோடு போட்டுக்கணும். இப்படி ஒரு சாய்வு கோடு, அதுக்கு பிறகு இப்படி வளைக்கணும். அதாவது வலப்புறம் இருந்து இடப்புறம் நோக்கி ஒரு வளைவு போட்டணும். அப்புறம் மேலே ஒரு புள்ளி வச்சா நமக்கு இம் என்ற எழுத்து கிடைத்துவிடும். இப்போ சொற்களையும் படங்களையும் காணலாமா? இம் காகம், இம் காகம். இம் மேகம், இம் மேகம். இம் அம்பு, இம் அம்பு. இம் தும்பி, இம் தும்பி. இம் மரம், இம் மரம். இம் நகம், இம் நகம். இம் பாலம், இம் பாலம். இம் நீலம், இம் நீலம். இப்போ மீண்டும் ஒரு முறை சொற்களை நினைவு கூறலாம். காகம், மேகம், அம்பு, தும்பி, மரம், நகம், பாலம், நீலம். இப்போ படங்களை நினைவு கூறலாமா? காகம், மேகம், அம்பு, தும்பி, மரம், நகம், பாலம், நீலம். குழந்தைகளா, திரும்ப ஒருக்க அந்த சொற்களை, படங்களெல்லாம் வீட்டில் படித்து எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.